முத்துப்பேட்டை, நாங்க ஆசாத் நகர்ல இருந்து பேசுறோம். எங்களுக்கு நான் என்னோட பேர் வள்ளியம்மை. நான் 1100க்கு நிறைய டைம் போன் பண்ணிட்டேன். வீடியோ எடுத்து நான் சிஎம் சாருக்கு அனுப்புறேன்னு வரைக்கும் சொல்லிட்டேன். இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. போன ஆட்சியிலேயே சொல்லி சரி பண்றேன்னு சொல்லி எங்களை நிறைய தடவை அனுப்பி விட்டாங்க. இந்த டைம் நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கையில நாங்க சொல்றோம். எங்களுக்கு அவசியம் குடி தண்ணீர் வேணும். எங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை, தண்ணி தூக்கி இடுப்பொலி ஊசி போட்டுட்டு எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோடு வசதி கிடையாது. அதுக்கும் நாங்க நிறைய டைம் மனு கொடுத்துட்டோம். மழை காலத்துல எங்களுக்கு எய்தாப்ல ரயில்வே இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கேட்க முடியல. இதை சரி பண்ணி கொடுப்பீங்கன்னு நாங்க நிறைய டைம் கேட்டிருக்கோம். அதுவும் செய்யல. தண்ணி எல்லாம் இழுப்படோட இருக்கு. ஒரு ஆட்டோ கூட வர முடியாது. மழை சமயத்துல ஹாஸ்பிட்டல் போறது, பிள்ளைங்க ஸ்கூல் போறது, எதுவுமே ஒரு நெசசரி கூட முடிச்சுக்க முடியல. அவசியமான தேவையை கூட. இதெல்லாம் சிஎம் சார் நீங்க நாங்க எங்களுடைய அண்ணனா நினைச்சு கேட்கிறோம். கண்டிப்பா இதை எங்களுக்கு செஞ்சு தருவீங்கன்ற நம்பிக்கையில கேட்கிறோம். இவ்வளவு பேருகிட்ட கேட்டு எங்களுக்கு கிடைக்கல, உங்கள்கிட்ட கிடைக்கணும்னு நாங்க நம்பி இதை கேட்கிறோம். எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஒரு வாரத்துக்குள்ள இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். நன்றி. முத்துப்பேட்டையில இருந்து அமுதா பேசுறேன். எங்க பேராட்சிக்கு நாங்க 9 வருஷமா அலைகிறோம். எங்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சால வசதியும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறோம். மழை காலத்துல எல்லாம் கழுத்து மட்டும் தண்ணில தான் நாங்க நீந்தி போக வேண்டியதா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. பிள்ளைங்க பள்ளியோடம் போக முடியல. நாங்க எல்லாம் வயசானவங்க தான். எங்களுக்கு தண்ணி எல்லாம் கொண்டு போய் தூக்குறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்குது. மறு தெருவுக்கு போனாலும் எங்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. நீங்க தான் இந்த ரோடை சரி பண்ணி எங்களுக்கு தண்ணி தர முடியாத கேட்டுக்கொள்கிறோம். 8 வருஷமா தண்ணிக்கு நான் அலைகிறேன். இந்த போட்டு தர அந்த போட்டு தர்றாப்புல எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு பொய் சொல்லி எங்களை அனுப்புறாங்க. பிள்ளைகளுக்கு குச்சி முட்டையை காட்டி அனுப்புறாப்புல எங்களுக்கு அனுப்புறாங்க. எங்களை நாங்க அலையில தரமாட்டு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. நாங்க அடுத்த தெருவுக்கு தண்ணிக்கு போனாலும் எங்களுக்கு தண்ணியும் தர மாட்டேங்கிறாங்க. 2 குடத்துக்கு மேல தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு சத்தியாவுக்கு போகும்போது சத்தியா சேருன்னு வரமாட்டேங்குது. வேற வண்டியில தண்ணி வாங்கி நாங்க புலவிட்டு தண்ணிக்கு ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக்கி என்னால வயசான தண்ணி எனக்கு தூக்க முடியல. எனக்கு என் வீட்டுக்காரங்க வயசானவர். எனக்கு ரோடு வசதி கிடையாது. லைட் வெளிச்சமும் கிடையாது. ஒரு ஆளு வெட்டுப்பட்டாலும் எனக்கு தெரியாது. அந்த அளவுல நாங்க இருக்கிறோம். பஞ்சாயத்து பிறகு 1000 வாட்டி தண்ணி தரமாட்டுங்க பொய் சொல்லி பேச அனுப்பிடுறாங்க. ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார். எங்களுக்கு